ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 144. ஹரிபாவும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும். கோவிந்தராவ் மும்பை வந்து சேர்ந்தவுடன் தான் தீர்த்த யாத்திரை சென்று வந்ததற்காக பிராமணர்களுக்கு போஜனம் அளித்தார். வந்திருந்த பிராமணர்களில் லக்ஷ்மணன் விநாயக் பண்டிட்டும் ஒருவர். அவர் அக்கல்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார். அவர் சில நாட்களுக்கு முன்னர் வைக்கோல் வியாபாரம் செய்து வந்தார். அதில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு கடனில் மூழ்கியிருந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நிகழ்த்திய அற்புதங்களை கேள்விப்பட்டு தன்னுடைய பிரச்சனைகள் 8 நாட்களுக்குள் சரியாகிவிட்டால் தான் அக்கல்கோட்டுக்கு வருவதாகவும் தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சேவகராக வாழ்வதாகவும் உறுதியெடுத்துக் கொண்டார். அதற்கு கோவிந்தராவ், உன் பக்திக்கு தகுந்தாற்போல் காரிய சித்தியாகும் என்று கூறினார். 7 நாட்கள் ஆகியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் என்னுடைய துரதிர்ஷ்டத்திற்கு ஸ்ரீ சுவாமிதான் என்ன செய்ய முடியும் என்று நொந்து கொண்டார். 8வது நாள் காலையில் ஹரிபாவ் என்கின்ற நகராட்சி அதிகாரியும் கஜானன் ஸ்ரீதர் கத்ரி என்கிறவரும் பண்டிட்டை சந்தித்தனர். ஹரிபாவ் பண்டிட்டுடைய நெருங்கிய நண்பர். அவர்கள் பண்டிட்டிடம், நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்த வியாபாரம் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் நாங்கள் கடனாளி ஆகிவிடுவோம் போலிருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு ஜவாப்தாரியாக கையெழுத்து போட்டால் நாங்கள் இருவரும் அந்த கடனில் இருந்து மீண்டு வந்து விடுவோம். நாங்கள் உங்களுடைய கடனையும் அடைத்து விடுகிறோம் என்று வாக்குறுதி அளித்தனர். ஹரிபாவ் பண்டிட்டின் நெருங்கிய நண்பர் என்கின்ற காரணத்தினால் பண்டிட் கையெழுத்திட்டார். அவர் புகையிலை சரக்கு இருந்த ஒரு கடைக்கு சென்று முதலாளி போல நடித்து பத்திரங்களில் கையெழுத்திட்டார். உடனே ஹரிபாவும் கத்திரியும் கடனிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். அந்த கடையை கிரிதாரி லால் என்கின்றவர் நடத்தி வந்தார். அவரிடம் 3 நாட்களில் பணத்திற்கு ஏற்பாடு செய்வதாகவும் அனைத்து கடனையும் அடைத்து விடுவதாகவும் கூறிவிட்டு வந்துவிட்டார். மாலை சரியாக 4 மணிக்கு ஐஸ்வர்ய மார்வாடி பண்டிட்டின் வீட்டிற்கு அவரை சந்திக்க வந்தார். தன் கடனை கேட்பதற்காகத்தான் மார்வாடி வந்திருக்கிறார் என்கின்ற பயத்தில் பண்டிட் ஒளிந்து கொண்டு வீட்டில் இல்லாதது போல் கூறிவிடச் சொன்னார். 2 அல்லது 3 முறை மார்வாடி வந்து தேடி பார்த்தும் அவர் இல்லாததால் அவர் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று ஹரிபாவ் மற்றும் கத்திரியை சந்தித்தார். அவர் அவர்களிடம் புகையிலை வியாபாரத்தில் 2000 ரூபாய் லாபம் கிடைத்திருப்பதாகவும் அதை தெரிவிக்க பண்டிட்டின் வீட்டிற்கு சென்றபோது அவர் இல்லாததால் இங்கு வந்து இவர்களிடம் தெரிவிப்பதாகவும் கூறினார். உடனே மூவரும் பண்டிட்டின் வீட்டுக்கு சென்று சரக்கு பல நாட்களாக விற்காமல் இருந்தது, அதனால் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. திடீரென வந்த ஒரு தந்தியில் சரக்கு விற்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. அதில் 1.5 மடங்கு லாபம் கிடைத்திருப்பதால் நீங்கள் உடனடியாக கடைக்கு வந்து லாப பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். மூவரும் கடைக்கு சென்று 1900 ரூபாயை பெற்றுக்கொண்டனர். 100 ரூபாய் தரகு தள்ளுபடி செய்து கொண்டனர். பண்டிட் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. தன் பிரார்த்தனையை பற்றி ஹரிபாவ் மற்றும் கத்திரியிடம் பண்டிட் தெரிவித்தார். அவர்களும் அக்கல்கோட் வருவதாக கூறினர். அந்த பணத்தை அக்கல்கோட் செல்லும் வரை தொடுவதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டனர். 300 ரூபாயை எடுத்துக்கொண்டு அக்கல்கோட் பயணத்தை தொடங்கினர். மூவரும் அக்கல்கோட்டை அடைந்து சோழப்பாவின் இல்லத்தை கண்டுபிடித்து அங்கு ஊஞ்சலாடி கொண்டிருந்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தனர். ஸ்ரீ சுவாமி அவர்களை பார்த்து, வியாபாரம் நஷ்டமானது, என் பாதத்தில் சரணடைந்தீர்கள், லாபம் கிடைத்தது என்று கூறியதை கேட்டதும் அவர்கள் மூவரின் கண்களில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. பின்னர் அவர்கள் விடைபெற்று கொண்டு தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றனர்.
அன்றிரவு அவர்களுடைய துணிமணிகள் களவு போயின. எவ்வளவு தேடியும் கிடைக்காமல் மறுநாள் காலையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் முறையிட்டனர். இருமல் சுக்குப்பொடி சாப்பிடாமலே குணமாகிவிட்டதா என்றார். அதாவது பிரச்சனை வருவதற்கு முன்பே தவிர்க்கப்பட்டு விட்டதா என்பதுதான் அதன் அர்த்தம். ஸ்ரீ சுவாமி கஜானன் கத்திரியை தலையில் ஒரு வேட்டியை கட்டிக்கொள்ளுமாறும் பண்டிட்டை ஒரு கைக்குட்டையை அவர் கையில் கட்டிக்கொள்ளுமாறும் கூறினார். ஹரிபாவை தன்னருகில் இழுத்துக்கொண்டு அனைத்தையும் துறந்து என்னுடைய மகனாக இரு என்று கூறினார். அவர்கள் லாப பணத்தில் 300 ரூபாய் கொண்டு வந்திருந்தனர். ஹரிபாவிடம் அந்த பணத்திலிருந்து வெள்ளை வெள்ளை கொண்டு வா என்று கூறினார். மகராஜ், வெள்ளை என்றால் என்ன என்று கேட்டவுடன் சுவாமி தன் கால்களை நீட்டி காட்டினார். அது வெள்ளி பாதுகைகளுக்கான குறிப்பு என்பதை ஹரிபாவ் உணர்ந்து கொண்டார். அவர்கள் மும்பையில் இருந்து வாங்கி வந்த பழங்களை ஸ்ரீ சுவாமிக்கு படைத்தனர். அதிலிருந்த வாழைப்பழத்தை ஸ்ரீ சுவாமிக்கு ஊட்டிவிடும் எண்ணத்தில் பண்டிட் ஒன்றை எடுத்து உரித்தார். உடனே மகராஜ், உனக்குத்தானே இருமல் இருக்கிறது, கிணற்றடிக்கு சென்று நீயே அதை சாப்பிடு என்று கூறினார். அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது என்று அனைவரும் கூறினர். இந்நிகழ்ச்சி ஏகாதேசி அன்று நடைபெற்றது. அடுத்த நாளான துவாதசி அன்று இம்மூவரும் ஸ்ரீ சுவாமிகளுக்கும் பிராமணர்களுக்கும் விருந்தளிக்கலாம் என்று முடிவு செய்தனர். மகராஜுக்கு மிகவும் பிடித்தமான பேசன் லட்டு, அதாவது கடலை மாவு லட்டு, அரிசி பாயசம், வெங்காய பஜ்ஜி ஆகியவை தயாரிக்கப்பட்டன. அன்று ஸ்ரீ சுவாமி அரண்மனையில் இருந்தமையால் அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றனர். அரண்மனைக்குள் செல்ல எவருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் இவர்களிடம் ஒரு சிபாரிசு கடிதம் இருந்தமையால் அவர்கள் உள்ளே சென்று ஸ்ரீ சுவாமிக்கு உணவு பரிமாறினார்கள். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சாதத்தை எடுத்து ஹரிபாவிடம் கொடுத்தார். கஜானனுக்கு லட்டு கிடைத்தது. பண்டிட்டுக்கு வெங்காய பஜ்ஜி கிடைத்தது. பண்டிட் சில வருடங்களாக வெங்காயம் சாப்பிடுவதை தவிர்த்து வந்தார். அவர் அதை சாப்பிடுவதற்கு தயங்கியவாறு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் எண்ணத்தில் இருந்தார். அதை கவனித்த ஸ்ரீ சுவாமி அவரை தன் அருகில் அழைத்து, இது யார் என்று சுவற்றில் தொங்கவிடப்பட்டிருக்கும் ஒரு படத்தை காட்டி கேட்டார். அது மாருதி என்று பண்டிட் பதிலளித்தார். அந்த படத்தை காட்டியவுடன் இது ஸ்ரீராமர் என்றார். அடுத்து இன்னொரு படத்தை காட்டி இது யார் என்று கேட்டதற்கு இது சங்கரர் என்றார். நீங்கள் தான் இந்த மூவரும் என்றார் ஸ்ரீ சுவாமி. ஹரிபாவ் மாருதியை போல ஒரு பிரம்மச்சாரி, கஜானன் சங்கரரை போல அனைத்து சுபங்களையும் செய்பவர், நீ ஸ்ரீராமர். அதை உணர்த்தவே நான் உங்களுக்கு தெய்வீக முடிச்சை கட்டிவிட்டேன் என்று கூறினார். பிறகு ஹரிபாவை பார்த்து, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என்று கூறினார். இதன் பொருள், குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன், குருவே பரபிரம்மா. ஆகவே ஸ்ரீ குருவை வணங்குவோமாக. கஜானனை பார்த்து, ஆகாஸ்பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரீத்தி கச்சதி என்று கூறினார். இதன் பொருள், ஆகாயத்தில் இருந்து வரும் மழை நீரானது எப்படி கடலில் சங்கமிக்கிறதோ அதே போல எந்த கடவுளை வணங்கினாலும் அது ஸ்ரீ விஷ்ணுவிடம்தான் வந்து சேரும். பண்டிட்டை பார்த்து, இதமேவ சிவக இதமேவ சிவக இதமேவ சிவக இதமேவ சிவக என்று கூறினார். இதன் பொருள், இதுதான் சிவம் 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 என்று கூறி மூவரையும் ஆசீர்வதித்தார். பண்டிட்டை பார்த்து, வெங்காயத்தில் அப்படி என்ன இருக்கிறது? அது புனிதமானதுதான், சாப்பிடலாம் என்று கூறினார். மூவரும் ஸ்ரீ சுவாமிகளிடம் விடைபெற்று கொண்டு மும்பை சென்றனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் ஹரிபாவ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நினைவிலேயே இருந்தார். தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் ஹரிபாவை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக
ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.